மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படிப்பு ஒரு குடும்பத்தை எவ்வாறு முன்னேற்றும் என பேனா தத்துவத்தை கூறி பேசிய வீர உரை வைரலாகி வருகிறது. பாக்கெட்ல எப்படி பேனா வந்தது, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என் பாட்ட முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா இருந்ததா? வரலாறே கிடையாது. இந்த சட்டை பேண்ட் நான் போட்டுங்கிற சட்டை பேண்ட் என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியில வேணாம், 200 வருஷம் 100 வருஷத்துக்கு கூட கண் எதிர்க்க நம்ம பார்த்துருக்கலாம். இது போட்டு இருக்கிறாங்களா? போடல. எப்படி கிடைச்சது? எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில் வந்தது? அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் எங்கள் வீட்டில் 10 பேர் குடும்பத்தில் முதல்ல என்ன, இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு. எக்ஸாம் பேங்க்ல செலெக்ஷன் ஆகிட்டார். ஒருத்தர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போனார். 10 பேர் சோறு போட முடிஞ்சது. 10 பேரில் 3 பேர் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது. 10 கல்யாணம் பண்ண முடிஞ்சது. இந்த மாற்றம் யாரால வந்தது? இந்த பேனா யாரால வந்தது? இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது? இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது? இந்த 10 பேருடைய பர்சனாலிட்டி யாரால வந்ததுன்னா பாபா அம்பேத்கரால வந்தது. அந்த தத்துவம் தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.